Hey videos, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வைரலா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டேன் ரிமூவல் பேக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து ரொம்பவே இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. நீயா நான் சொல்ல ஒரு பையன் சொன்ன ரெமடியும் கூட. இந்த ரெமடியை வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த ரிசல்ட் வந்து எத்தனை நாள்ல எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிவர்வ் பண்ணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் ஆக்டர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அதிகமாகவே நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து நல்லா புளிச்சிருக்கணும் தயிர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் அதே மாதிரி நல்லா புளிச்ச தயிராக பார்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தயிர் தேவைப்படும். அதனால வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட அந்த தயிரை வந்து நல்லா நிறையா எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட இன்னொன்று வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழம். அதாவது வாழைப்பழமே இல்லை, வாழைப்பழத்தோட தோல் மட்டும் நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ வந்து ரெமடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெமடியை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்க்கணும். இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கிற அந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகுதுங்க. இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு கை கால் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்து அதிகமாக உங்களுக்கு டேன் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பேக் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் சேர்த்தே நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஒரு கலர்லயும், கழுத்து ஒரு கலர்லயுமே இருக்கும். ஈவன் நீங்க ஹேண்டில் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்க ஹேண்ட்ல இருக்கிற அந்த டேனையும் கூட வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பேக்கை என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அது 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பனானாவோட தோல் எடுத்து அந்த தோலை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி கொடுங்க. ரப் பண்ணி கொடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக் எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ பேக் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடம் எல்லாமே இந்த பனானா தோலை வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பனானாவோட தோலை வச்சா அந்த பேக் மேல நீங்க நல்லா ரப் பண்ணி கொடுக்கும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேனை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த முல்தானி மட்டி வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து புளிச்சு தயிரை வந்து ஆட் பண்ணிருக்கோம். தயிர்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமா இருக்கிறனால உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேனை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணியும் கொடுத்துருங்க. நல்லா ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்க ஃபேஸை வந்து எப்பயும் போல வாஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கு. அண்ட் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். எவ்வளோ நாள் நீங்க அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்க ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதவே தெரிஞ்சுக்க முடியும். ஒன்னாவது டேஸோட அப்படியே ஸ்டாப் பண்ணாம 1 வீக்காவது நல்லா ரெகுலரா யூஸ் பண்ணப்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த பேக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.